ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 8000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொண்ட ஸ்மார்ட் ஃபோன்கள் விரைவில் வரப்போது. அது எந்த பிராண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்லா இந்தியாவுக்கு வரப்போது, அதோட பின்னணி காரணம் என்ன, அதில் இருக்கிற அரசியல் என்னன்றதையும் நான் சின்னதாக சொல்ல போகிறேன், அதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி Z Flip FE அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவோட X200S அதுக்கப்புறம் X200 Ultra இதெல்லாம் எப்போ லான்ச் ஆக போது, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்ன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதான் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோவை உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A06 5G ஃபோன் இந்தியாவுக்கு என்ன பிரைஸ்க்கு வரப்போகுதுன்றது லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு, அது என்ன தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி இந்தியாவுக்கு A06ன்றது சூப்பர் ஃபாஸ்ட் 5G ஃபோன். இந்த ஃபோன் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 4 வருஷம் OS அப்கிரேட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த A06 வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோக்கு வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா டீட்டெயில் ஒரு 10,499 ரூபாய்க்கு இதை வந்து சேல்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங் வேரியன்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து சாம்சங் கேர் வந்து நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபீச்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி A06 பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் கொண்ட HD+ LCD டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மீடியாடெக் டிமென்சிட்டியோட போயிருக்காங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 சிப்ஸோட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4GB RAM வேரியன்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. 1 UI 7 வருது. அதனால AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுக்காக கொஞ்சம் AI ஃபீச்சர்ஸை விட்டுட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸுக்கு ரேமுக்கு ஆப்டிமைஸ் பண்ணும் விதமாக. அதனால S25 அல்ட்ராவில் உள்ள எல்லா AI ஃபீச்சர்ஸ் இதில் கிடைக்குன்றதை நீங்கள் எதிர்பார்க்கறது முட்டாள்தனமாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதை எதிர்பார்த்துட்டு இந்த ஃபோனை வாங்கிறாதீங்க. அதுக்கப்புறம் Android 15 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸ் என்னன்றதை சொல்லிட்டேன். 10,500 ரூபா, 10,499 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இதை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது இதோட சேல்ஸுக்கு வரும்போது நம்ம சேனலில் நம்ம லிங்க் கொடுப்போம். அதன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நத்திங்கோட ஃபோன் 3A புதுசாக ஒரு கேமரா டிசைன் கிடச்சிருக்கு. இதை பற்றி நம்ம ட்விட்டரில் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்ன இப்போ அதோட டீட்டெயில் கிடச்சிருக்கீங்க. கேமராவோட ஸ்பெக் கிடச்சிருக்கு. கேமரா வந்து ஒரு வித்தியாசமான செட்டப்பில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இந்த கேமரா ஸ்பெக் என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நத்திங் 3A சீரீஸில் 50 MP பெரிஸ்கோபிக் கேமரா வரப்போது, 3x ஆப்டிகல் ஜூமோட வரப்போது, 6x சென்சார் ஜூம் வரப்போது, 60x ஹைபிரிட் ஜூமோட வரப்போது அப்படின்ற மாதிரி நத்திங் தரப்புலேருந்து இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 50 MP மெயின் கேமரா வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 64% மோர் லைட் மோர் டெப்த்தோட வரும். கம்பேரிங் ஃபோன் 2A இந்த அளவுக்கு கேப்சர் உங்களுக்கு அட்வான்ஸாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ட்ரூ லென்ஸ் இன்ஜின் 3.0 கொடுத்துருக்காங்க. அதனால ரியலிஸ்டிக் கலர் கிடைக்கும், ட்ரூ டு லைஃப் ஃபோட்டோ கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடியோஸும் வந்து ரியலிஸ்டிக் கலர் வீடியோஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3A என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அல்ட்ரா HDR ஃபோட்டோ அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ ஸ்டெபிலைசேஷனோட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் மோட் ஆப்ஷன்லையும் கூட நீங்கள் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமரா மாடல் வித்தியாசமான ஒரு கட் அவுட்ல கொடுத்துருக்காங்கன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு வந்திருக்க கேமரா ஃபீச்சர்ஸ் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus Watch 3 பற்றி டீட்டெயில் கிடச்சிருக்கு. OnePlus Watch 3 அதாவது ஓப்போ வாட்ச் தான் ரீபிராண்ட் பண்ணி OnePlus Watch 3 கொண்டு வராங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த OnePlus Watch 3 இப்போ என்ன ஸ்பெக்குக்கு வரப்போது, இந்தியாவில் எப்போ அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு அவைலபிள் பற்றியே சொல்ல, ஆனால் வந்து என்ன ஸ்பெக்கோட இருக்க போது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் வந்துச்சுன்னா வரும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில் இப்போ கிடச்சிருக்கு. OnePlus Watch 3 பொறுத்த வரைக்கும் 1.5 இன்ச் கொண்ட LTPO AMOLED டிஸ்பிளே வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 2200 nits பீக் பிரைட்னஸ் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா Wear OS 5 வரப்போது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கிடைக்க போது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 5 ATM வந்து வாட்டருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது IP68 ரேட்டிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வாட்சை வாங்கி நான் தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம், கையை கழுவ போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க. இது வந்து ஆப்ஷன் இருக்குன்றதுங்க. ஆனால் ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. வைஃபை இருக்குது, NFC இருக்குது, ப்ளூடூத் காலிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. GPS இன்பில்டாக
கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16 days பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் சேவர் மோடு மூலியமாக வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹெவி மோடு யூஸ் பண்ண ஸ்மார்ட் மோடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 days பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 6000 அதாவது இதில் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தவரைக்கும் 631 mAh கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராக்கிங்காக எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபிட்னஸ் ட்ராக்கிங்காக பாடி ட்ராக்கிங், அப்புறம் ஸ்லிப் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து எஸ்பி ஓட்டோ ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 செகண்டில் ஓவரால் ஹெல்த் ட்ராக்கிங் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் சென்சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ப்ளஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சென்சார் கொடுத்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாலும் ஒரிஜினலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 90% வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இது வந்து இதுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் நீங்க கருத வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பிரைஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா குளோபல்ல வந்து இது என்ன பிரைஸ் போக போகுது, அதை கன்வெர்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு என்ன பிரைஸ் வரும்னு கேட்டீங்கன்னா குளோபல்ல ஒரு 329.99, அதாவது ரவுண்ட் பண்ணா $330 வருது. இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது 28,700 வருது. இந்தியாவுக்கு இந்த பிரைஸ்ல வருமானு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இது ஒரு 30,000 கிட்ட பிரைஸ்க்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். டெஸ்லா இந்தியாவுக்கு வரப்போகுது. அதை பற்றி ஒரு அரசியல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆனால் வந்து டெஸ்லா இந்தியாவுக்கு அங்கீகாரம் கொடுத்த உடனே அமெரிக்காவில் உள்ள டெஸ்லாவோட நிறுவனரான எலன் மஸ்க் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாரு யூஎஸ் கவர்மெண்ட்டில். அவர் வந்து இந்தியாவுக்காக வரக்கூடிய நிதியை இப்போ ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் சொன்னதை கேட்டு ட்ரம்ப்பும் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் பரிந்துரை பண்ணதை அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஆனால் இன்னும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து அதாவது ஏற்றுமதி, அதாவது இறக்குமதி பண்றபடி யூஎஸ்லேருந்து ஏற்றுமதி பண்ணி இந்தியாவில் இறக்குமதி பொருளுக்கு அதாவது வெளிநாட்டில் உற்பத்தி பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து இன்னும் டாக்ஸ் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் வந்து டாக்ஸ் அதிகமாக இருந்ததுனால தான் எலன் மஸ்க் இந்தியாவுக்கு வராமல் இருந்தாரு. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போய் சந்திச்சோடனே டாக்ஸ் கம்மி பண்ணதுனால தான் இந்தியாவுக்குள்ள வராரு. ஆனால் அவங்களுக்குள்ளே உள்குத்த போட்டு நம்மளை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே உள்ளது என்ன சொல்லியிருக்காங்க, டாக்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் டாக்ஸ் குறைச்சதுனால தான் இங்கே வந்து டெஸ்லாவே வர ஆரம்பிச்சு அப்படின்றது தெரிஞ்சுங்க. டெஸ்லா ஷோரூம் விரைவில் வரப்போகுது. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல்ல மும்பைக்கும் டெல்லிக்கும் வரப்போகுது. ஆனா டெஸ்லா இந்தியா ரோடுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் கண்டிஷனுக்கு ஏகப்பட்ட காம்படிட்டிவ் கார் இருக்கு. ஆனா டெஸ்லா அது எப்படி பயணிக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஆனா டெஸ்லான்றது வந்து ஒரு பெரிய பிராண்டு, ஒரு பெரிய பிராண்டுக்காக எல்லாரும் போய் வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பணக்காரங்க வாங்குவாங்க. எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா இப்போதைக்காக வேகன்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மும்பையில் மட்டும் மும்பையில் டெல்லியிலையும் வரப்போது விரைவில். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் இந்த ஷோரூம் ஓபன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் ஆரம்பிச்சு செகண்ட் குவார்டர் எண்டுக்குள்ள, அதாவது ஜூனுக்குள்ள இந்த டெஸ்லா கார் இந்தியாவில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட வந்து இது மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அரசியல்ல உள்குத்தும் இருக்கு, வெளிக்குத்தும் இருக்கு. கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போய் பார்த்ததுனால தான் இங்கே டெஸ்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. அவர் சந்திச்சதுனால தான் எலன் மஸ்க் வந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சதுனால தான் டெஸ்லா வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் வந்து அங்கே டெஸ்லா இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உள்குத்துன்றது நமக்கு தெரியும். இதை பற்றி பேசினா ஒரு பெரிய கான்வர்சேஷனாக போகலாம். இதில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இருக்கு. அதை நம்ம வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம வேற இன்னொரு சேனலில் பேசுவோம். இப்போதைக்கு நம்ம இதுக்கு டெஸ்லா வரப்போன்ற மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Huawei Mate X அது வந்து குளோபல் லான்ச் பண்ணிட்டாங்க. குளோபலில் லான்ச் பண்ணோன்னா என்ன ப்ரைஸ்க்கு வந்துருன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா Huawei ஓவராக பண்ணிட்டாங்க ப்ரைஸ் அப்படின்றதான். இப்போ வந்து குளோபல் லான்ச்சில் வந்து எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவைலபிள் கேட்டிங்கன்னா யூரோப்பியன் ரீஜன்லேயும் இருக்க போது, அதுக்கப்புறம் மலேசியாவிலையும் இருக்க போது. யூரோப் ரீஜனில் என்ன ப்ரைஸ்க்கு அதை லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா €3499. அதை கன்வெர்ட் பண்ணும்போது அமெரிக்க டாலரை கன்வெர்ட் பண்ணால் $3660. அதுவே இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணால் இந்த Huawei Mate Xன்ற ட்ரைஃபோல்டு மட்டும் அதோட பிரைஸ் வந்து $3,18,270. இவ்வளோ பிரைஸ் கொடுத்து யார் வாங்குவான்றது தெரியல. யூரோப்பில் இருந்த உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தால் அந்த நாட்டு மணிக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது இது இவ்வளோ காஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து இதுவே நீங்கள் மலேசியாவில் உள்ளவங்க உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தவங்க இருந்தாங்கன்னா அது வந்து மலேசியாவில் அமௌண்ட்டுக்கு ஆர்எம் சொல்லுவாங்க. அந்த ஆர்எம்க்கு வந்து கிட்டத்தட்ட 14,999 ஆர்எம்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணால் 2,93,660. மலேசியாவில் அவங்க சொந்தக்காரங்க யாரும் இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் வேணால் இதை வாங்கிட்டு வர சொல்லலாம். இது இந்தியாவுக்கு இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது. ஆனால் வந்து இப்போதைக்கு இது சேல்ஸில் அவைலபிள் இருக்குது குளோபலில். மலேசியாவில் இருக்கிறவங்க உங்கள் தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் நீங்கள் வாங்கி வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோன்
2,93,000 கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்றுன்றதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஹுவாய் தரப்புலேருந்து இதே லான்ச் ஈவெண்ட்டில் பேண்ட் 10 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பேண்ட் 10ஓட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த பேண்ட் 10ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸை லோட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹுவாய் பேண்ட் 10 ஃபிட்னஸ்க்காக 24/7 ஹெல்த் ட்ராக் மானிட்டரிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூ ஸ்லீப் மெட்ரிக் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப் குவாலிட்டி எவ்வளோ நம்ம தூங்குறோன்றதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எல்லாமே SpO2 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து HRV மானிட்டரிங் இருக்குது, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்குது, ட்ராக்கிங் ப்ரொவைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சைட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஷ் வேவ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாடி ட்ராக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் ஹெல்த்துக்காக இன்க்ளூடிங் சைக்கிள் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் பீரியட் ரிமைண்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து SpO2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹெல்த் டேட்டா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது இப்போ இந்தியாவுக்கு அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு அவைலபிளாக இல்லை. 100+ ஒர்க் அவுட் மோடு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ கொடுத்துருந்தாலும் இது வந்து மல்டி கண்ட்ரோல் ட்ராக்கிங் கொடுத்துருந்தாலும் ஹேண்டி டூல்ஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்க, கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, டைமர் கொடுத்துருக்காங்க, அலாரம் கொடுத்துருக்காங்க, ரிமோட் ஷட்டர் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் மை ஃபோன் கொடுத்துருக்காங்க, டூ நாட் ஸ்டாப். இதெல்லாம் வந்து லோக்கலில் இருக்கிற இந்த லோக்கல் வாட்ச் சாதாரண ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டு சுற்றுற இந்த வாட்சிலே இருக்கு. இதை வந்து பெரிய ஹைலைட் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இதை கொடுத்தாங்க. இதில் என்ன ப்ரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில் கிடைக்கல. இப்போதைக்கு இது வந்திருக்கு. இது வந்து iOS 13க்கு மேலே உள்ளவங்க தான் யூஸ் பண்ண முடியும், Android 9க்கு மேலே தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது ஒரு சாதாரண வாட்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ட்ராக்கிங் கொஞ்சம் அக்யூரஸாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. அவ்வளோதான். அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெட்மிலேருந்து ஒரு கேமிங் டேப்லெட் வரப்போகுது. ரெட்மிலேருந்து கேமிங் டேப்லெட் வரப்போது, என்ன ப்ராசஸரோட வரப்போது, என்ன ஃபீச்சர்ஸோட வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்றது கேட்டிங்கன்னா இதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலான்றது தெரிஞ்சுக்கிங்க. கிட்டத்தட்ட வந்து இது வேறு லெவலான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 8.8 இன்ச்சு கொண்ட LCD ஸ்க்ரீன் வரப்போகுது. இது எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர் தான். அது மட்டும் இல்லாமல் மீடியாடெக் டிமென்சிட்டியோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான 9400+ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிபாடி டிசைனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் டியூரபிள் பில்டாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கேமிங்காக வரப்போது. அது மட்டும் இல்லாமல் UFC போர்ட் கொடுக்க போகிறாங்க. இது எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டூயல் C போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் பெருசாக பேச வேண்டியது. டூயல் ஆக்சஸ் மோட்டார்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இது வந்து LCD கேமிங் டேப்லெட்ன்றதால வேற லெவலாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இது Q3 வரப்போது. Q3 எப்போன்னு கேட்டிங்கன்னா 6வது மாதத்துலேருந்து 9வது மாதத்துக்குள்ளே வரப்போது. இது வந்து சைனாவில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும், அடுத்து குளோபலில் லான்ச் ஆகும். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Flip FE பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க ஸ்பெக்குன்றப்போ ஓரளவுக்கு அஃபிஷியலான ஸ்பெக் தான். அதில் ரிவ்யூவல் ஆயிருக்கு. அதில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலான்றது தெரிஞ்சுங்க. 6.7 இன்ச்சு கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வரலாம். பிக் மினிட்ஸ் வரைக்கும் 2600 நிட்ஸ் வரைக்கும் போகலாம். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வரலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்பை பொறுத்த வரைக்கும் 12 மெகாபிக்சல் சென்சார் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது Exynos ப்ராசஸரோட போக போது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து One UI 7ஓட வரப்போது அப்படின்றது இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருங்க. Wi-Fi 6E சப்போர்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் 25 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங் இருக்க போது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில்ஸ் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவோ X200S அதுக்கப்புறம் X200 Ultra இது ரெண்டும் எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது ரெண்டு எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மிடில் வரப்போகுது. அதாவது இன்னும் 2 மாதம் இருக்குது. கரெக்டாக அந்த செகண்ட் குவார்ட்டரில் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவோ X200Sல கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான மேஜர் அப்டேட் வரப்போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா X200Sல டிசைன் சேஞ்ச் இருக்க போது, மேஜர் டிசைன் சேஞ்ச் இருக்க போது. X200 சீரீஸில் பார்த்த மாதிரி இருக்க போகிறதுல ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபிளாட் டிஸ்பிளே வரப்போது. 1.5K ரெசல்யூஷனோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ குவாட் ஸ்க்ரீனோட வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்கேஜ் பண்ண ட்ரிபிள் கேமரா செட்டப் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வரலாம். அல்ட்ரா வைட் ஒரு 50 மெகாபிக்சல் வரலாம். அதுக்கப்புறம் பெரிஸ்கோபிக் டெலகோஃபோட்டோ சென்சார் ஒன்று வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் மீடியாடெக் டிமென்சிட்டி 9400+ சிப்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ
தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக்கெஸ்ட் பேட்டரியான லார்ஜர் பேட்டரியா 6000 mAh மேலே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போது அப்படின்ற மாதிரி தகவலும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா X200S பொறுத்த வரைக்கும் 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 90 வாட்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 8000 mAh கொண்ட பேட்டரி கொண்ட ஃபோன்ஸ்லாம் விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது எந்த பிராண்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டெஸ்டிங்கில் இருக்குது. அது எந்த பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஓப்போ அண்ட் OnePlus ஃபோன் வந்து கிட்டத்தட்ட வந்து சிலிக்கான் கண்டென்ட் கொண்ட பேட்டரியோட அது மட்டும் இல்லாமல் 8000 mAh கொண்ட பெரிய பேட்டரி வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஒமையா லேபில் வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் லேபில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் இந்த பேட்டரியை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே 7000 mAh பேட்டரி வரப்போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுவே டெவலப் ஸ்டேஜிங்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் எண்டுக்குள்ள எல்லா போன்லயும் ஆவரேஜ் 7000 mAh வந்துடும். ஆனால் அடுத்த வருஷம் 2020 ஸ்டார்டிங்ல இந்த வருஷம் எண்டில் இருந்து 2020 ஸ்டார்டிங்ல எல்லாருமே 8000 mAh பேட்டரிக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்போ தரப்புல டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்றதை தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டோட ரியல் டைம் ஆஃபர்ஸ்லாம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.